வெல்கம் டு அபீஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம அபீஸ் குக்கரியில உருளைக்கிழங்கு சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 எடுத்து வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன். பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 3 போதும். அடுத்து மேல் பொடிக்கு வறுத்தரைக்க 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 சிகப்பு மிளகாய். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் 3 மிளகாய் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இதை வறுத்து எடுத்துக்கலாம். பருப்புலாம் நல்லா செவக்கணும், தனியா வாசனை நல்லா வரணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கிறேன். 2 எண்ணுக்கு கறிவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 3 கப் சாதம், பாஸ்மதி ரைஸ், நார்மல் சாப்பாட்டு அரிசி எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச மேல் பொடியை சேர்த்துக்கலாம். பொடி சாதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டு சாப்பிட சைட் டிஷ்னு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் வெங்காய தயிர் பச்சடியை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.